வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். லென்த்தை பார்த்தோன்னே கேட்பீங்க, என்னடா அது இன்றைக்கி இவ்வளோ லென்த்தான ரிவ்யூவானு. ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லணும். அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும்ல. அதனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சிங்க. நான் கூட இவ்வளோ பெருசாக நம்ம எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லணும்ல, அதனால் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய டீட்டெயிலிங் இருக்கிறதுனால ரிவ்யூ லென்த்தாக இருக்குது. மற்றபடி வழக்கம் போல் 13 நிமிஷம் தான் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா 16 டைம் ஹெவி வெயிட் சாம்பியனான ஜான் சீனா வந்துட்டார். இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்கிறோமே, நம்ம தலைவன் தான் 17 டைம் சாம்பியன், அதுவும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனில். ஜான்சனா என்ன பேசினார் அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் சொன்னதுனால இதில் சுருக்கமாக சொல்கிறேன். ஜான்சனா மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது அவர் இந்த 2025 டோட்டலாக 37 டேட்ஸ் பார்த்தீங்கன்னா WWEக்கு கொடுத்துருந்தாராம். அதில் ஒவ்வொரு டேட்டா பார்த்தீங்கன்னா கழிஞ்சு இப்போ 27 நாட்கள் இருக்குதான். அதாவது 27 நாட்கள் WWEக்கு வருவேன் அப்படிங்கிறத ஜான்சனா சொல்லியிருக்காரு. 27 அப்பீரியன்ஸுங்க. இது சண்டை பாட மாட்டார். அதாவது 27 தடவை நான் சண்டை போடுவேன்னு சொல்லலை, 27 அப்பீரியன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ராஸ், மேட்டோன், லைவ் ஷோஸ், மேடிசன் ஸ்கொயர் கார்டன், இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் ஜான்சனா வருவேன் அப்படி சொல்கிறாரு. என்னை வீழ்த்த எவரும் இல்லை, நான் கிரேட்டஸ்ட் எவர் ஜெனரேஷன் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா தன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு பின்னாடி ராண்டி ஆர்டன் நிற்கிறாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு ஒரு RKO போட்டுட்டாரு. நானும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் நான் RKO போட்டுட்டாரு. போட்டதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி, நான் தான் அடுத்த சாம்பியன், உங்ககிட்ட இருந்து நான் தான் பிடுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் தூக்கி காட்டுறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரியே லெஜண்ட் கில்லர் இப்போ லெஜெண்டு கூட மோதுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. சரி, இதை தொடர்ந்து அன்னதர் நியூ ஹெவி வெயிட் சாம்பியனான ஜே ஊசோடைய நேரம் வந்தவுடனே ஈட் மூமெண்ட்லாம் போட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார், ரெசல்மேனியாவில் எப்படிப்பட்ட மூமெண்ட்டெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாரு. நம்ம எல்லாருமே ஒரு ஈட் மூமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட்ல ஜே ஊசோக்காக ஈட். பட் ஆனால் கொஞ்சம் சீரியஸ்லி இல்லை அவரோட நெக்ஸ்ட் ஃபியூட். ஏன் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் சாமி ஜெயின் வராரு. நான் கூட கொஞ்சம் பெட்டர் தான் எதிர்பார்த்தேன் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அளவுக்கு. ஜே ஊசோ பேசிட்டு இருக்கும்போது சாமி ஜெயின் சொல்கிறாருன்னா, நான் பர்சனலி விஷயத்தினால ஒரு சில தினங்கள் வர முடியலை, ரெசல்மேனியாவில் நீ சாம்பியன்ஷிப் ஆகும் போதும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன், நான் ரெசல்மேனியாலேயே அப்பீரியன்ஸ் ஆகலை, ரெசல்மேனியாவில் சண்டை போடலை, நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நீ சாம்பியனாக இருக்கிற, நீ என்னுடைய ஊசு, என்னுடைய நண்பன், என்னுடைய பிரதரு, நீ என்னுடைய தோழன், உயிர் நண்பன், குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு வா இப்போ ஈட் மூமெண்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை பார்த்து சொல்கிறாரு. உடனே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட் போடுறாங்க. அந்த நேரத்தில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஜே ஊசோ கிட்ட அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினச்சேன், பட் ஆனால் அந்த நேரத்தில் 2 பேரும் கெட்டுப்பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஜிம்மி ஊசோ வந்ததுக்கப்புறமா 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட் போட்டுட்டு போகும்போது ஜே ஊசோடைய சாம்பியன்ஷிப் செலமனியாக பண்ணிட்டாங்க. ஜான்சனா மாதிரி அடுத்த ஆப்பனண்ட் வரும்னு நினச்சேன், பட் ஆனால் இப்படி 3 பேரும் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்த வாரங்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ராணா இருக்கிறார்ல, அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராக் வந்திருக்கிறாரு. ஸோ இன்னும் ராணா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கார் போல இருக்குது. ஸோ இன்றைக்கும் மண்டே நைட் ராவ் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அது அஃபிஷியலி சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் ஆக்டரில், அதுவும் நம்ம பாகுபலியில் இருக்கிற முக்கியமான கேரக்டரில் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லி ஆகணும். அடுத்ததாக விமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரைக்கல் ராட்ரிகஸ் மற்றும் லீவ் மோர்கன் இவங்க 2 பேருமே சேர்ந்து இதுக்கு முன்னாடி எப்படி ரெசல்மேனியாவில் டைட்டில் வந்தாங்களோ அதே சாம்பியன்ஷிப், அதாவது ரெசல்மேனியாவோட ரீமேட்ச் நடக்க போகுது. லைரா வெல்கேரியா 2 டைட்டிலோட வராங்க. அண்ட் பெக்கி லிஞ்ச் டாக் டீம் சாம்பியன்ஷிப்போட வராங்க. பெக்கி லிஞ்ச் இருக்கும்போதுலாம் ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குப்பா. லாஸ்ட் இயர் பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு டைட்டில் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு டைட்டில் இருந்தது, இப்போவும் ஒரு டைட்டில். ஸோ மேன் அண்ட் லைரா வெல்கேரியா 2 பேருமே இணைந்து இன்னைக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சரி, நம்ம ரிசல்ட்டை சொல்லிடுவோமே. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக லிவ் மார்கன் மற்றும் ராட்ரிகஸ் வின் பண்ணிட்டாங்க. இதில் யாரை பின்ஃபால் பண்ணாங்கன்னா லைரா வெல்கேரியாவை. லைரா வெல்கேரியாவை பீட் பண்ணதுக்கப்புறமா பெக்கி லிஞ்ச் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரே ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பியனாக இருந்துக்கிறாங்க. அண்ட் காய்ஸ்,
லிவ் மார்கன் அண்ட் ரேக்கல் ராட்ரிகஸ் ரெசல்மேனியாவில் தோற்றிருந்தாலும் அவங்களுடைய டைட்டில் ரேஞ்சினை கவுண்ட் ஒன்று அதிகரிச்சிருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ராட்ரிகஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து 3 முறை டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உமன்ஸில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அதிகமாக வின் பண்ணது லிவ் மார்கன் தான் நினைக்கிறேன் நண்பர்களே. அண்ட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடுப்பான பெக்கி லிஞ்ச் ஃபஸ்ட்டு கெட்டி தான் பிடிக்கிறாங்க லைரா வேல்கேரியாவை. அதுக்கப்புறமா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணி லைரா வேல்கேரியாவை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஃபியூட் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பெக்கி லிஞ்சை ரெசல்மேனியாவில் சர்ப்ரைஸ்க்காக கொண்டு வந்ததுக்காக அந்த 1 டே சாம்பியன் ஆக்குனாங்க போல இருக்குது. இன்னைக்கு செம்ம கடுப்பில் அதுவும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாங்களே, அதுக்கு காரணம் லைரா வேல்கேரியா ஒன்னால தாண்டி தோத்தின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பிராண்ட் நியூ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனான நியூ டேயோடைய நேரம். ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா வாரடேஸை பீட் பண்ணி அவங்க நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. அதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும். ஸோ ரசிகருக்கு முன்னாடி நான் தான் அவங்களுடைய புதிய WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன், நியூ டே மீண்டும் நியூ ஜெனரேஷன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நியூ டேல இருக்கிற கோஃபி கிங்ஸே பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஆல்ஃபா அகாடமி அந்த டீமுக்கு வராங்க. நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் வின் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் சொல்லாதீங்க, அது கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை எங்கள் கூட டிஃபெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நியூ டே பார்த்தீங்கன்னா ஓகே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் இந்த நேரமே ரைட் நாவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் காய்ஸ் இந்த நேரத்தில் திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. யாரு தான் வாரேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது தீம் மியூசிக் ஒலிக்குது. ஸோ ஆக்சுவலி கைஸ் நானும் யாருண்டா எதிர்பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. ரெசல்மேனியாவில் ரிட்டன் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் ரெசல்மேனியாவுக்கு அடுத்த ரால ரிட்டன் கொடுத்துருக்காரு. நம்ம ரூசேவ் வந்துட்டாரு புது தீம் மியூசிக்கில். ஒரு வில்லனா ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காரு. ரூசேவ் வந்த உடனே கோஃபி கிங்ஸ் எக்ஸைட் ரூட் கீழே இறங்கிட்டாங்க. இவர் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி டீமை தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அதுலேயும் ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா வயிற்றாட்டிட்டு கிட்ட வரும்போது வயிற்றுலேயே ஒரு குத்திருப்பாருங்க. ரூசேவ் உனக்கெல்லாம் அவர் அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தார், அதுக்குள்ளே அடிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி ரூசேவ் WWEக்கு மீண்டும் ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. ஒரு ஆசம் ரிட்டர்ன். அண்ட் ரூசேவை நான் இவ்வளோ நாள் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த ஓல்டு தீம் மியூசிக்கில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எப்படி சொல்ல, அந்த தீம் மியூசிக் கேட்ட உடனே அலர்ந்து போயிருப்போம். ஓகே ரூசேவ் வந்துட்டாரு. ஸோ ரூசேவ் டே அண்ட் ஃபிசிக்கலி ரூசேவோட உடம்பை பார்த்தீங்களா, மிந்தி எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி செமையாக்கியிருக்காரு. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிவ் மார்கன் ரேக்கல் ராட்ரிகஸ் நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் கூட சேர்ந்து இப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேயில் 3 டைட்டில் வந்துருச்சு. அதை பற்றி சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க. அப்போது ஃபின் பேலர் அந்த இடத்துக்கு வராரு. ஃபின் பேலர் ரெசல்மேனியாவில் பின்ஃபால் பண்ணி தான் நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி ஆனார். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் பின்னாடி என்னப்பா எலும்பு கூடலாம் இருக்குது. ஸோ அப்போது ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சரி நீ என்னோட நண்பன்டா, நீ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். சரி இன்றைக்கி நீ இந்த பென்டாக்கோ அகேன்ஸ்டாக சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிற பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லார். என்ன தான் பார்த்துரு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய கண்ணு முழுக்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பக்கம் போகுது. ஸோ அடுத்த டேமியன் பிரீஸாக நம்ம டாமினிக் தான் போல இருக்குது. ஃபின் பேலர் அவருடைய சதி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அடுத்ததாக உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான இயோ ஸ்காயோடைய நேரம். இயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரெசல்மேனியாவில் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லி சாம்பியன் ஆகிட்டாங்க அண்ட் இப்போ தொடர்ந்து ரிட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது NXT-உடைய உமன் சாம்பியன் ஸ்டெஃபனி வால்கர் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவங்க ஒரு மெக்சிகன் ரெஸ்லர். மெக்சிகன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பேசும்போது மெக்சிகன் லாங்குவேஜ் ரொம்ப மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. பட் இருந்தாலும் அழகாக இருக்காங்கல்ல. ஸோ ஒரு அந்த இதில் சொல்லலை, அந்த எப்படி சொல்ல, ஒரு அழகுன்னா அந்த கும்பெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கிறாங்கல்ல, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்கல்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ லைரா வேல்கேரியா இப்போது எப்படி உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஃப்யூச்சரில் WWEல ஒரு பெரிய சாம்பியன் ஆகலாம். ஸோ இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டெஃபனி வால்கருக்கும்
ஈயோ ஸ்காய்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த இடத்துல நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ராக்சன் ஃபீனிக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்து ஈயோ ஸ்காய் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஈயோ ஸ்காய் அட்டாக் பண்ணனால அவங்க தானே வெற்றியாளர் டிஸ்குவாலிஃபைல அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏமா எப்படிலாம் பண்ணன்னு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டெஃபனி மார்க்கல் அட்டாக் பண்ணதுக்காக ஜூலியா வந்துட்டாங்க. ஜூலியாட்ட எனக்கு பிடிச்சது அந்த முடி தாங்க. இப்போ அந்த முடி கலரை மாற்றிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது. இவங்க பார்க்கறதுக்கு அப்படியே WWEல இதுக்கு முன்னாடி இருந்த ஜராயான்னு ஒரு ரெஸ்லர் உண்டு, அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே வராங்க. ரியா ரெப்ளே வந்த உடனே இவங்க 2 பேரும் பயந்து கீழே இறங்கி போயிட்டாங்க. ரியா ரெப்ளே வந்து ரிங்கில் இருக்கிற உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எடுத்து அப்படியே ஈயோ ஸ்கை பக்கம் போகிறாங்க. கொடுத்துக்கிட்டு இந்த டைட்டிலுக்காக நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா காப்பாற்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் கண்டிப்பாக உன் சாம்பியன்ஷிப்பாக அகைன் மோதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோடைய நேரம். சிஎம் பங்க் வந்து பேக் ஸ்டேஜில் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவை எடுக்க போகிறாரு. பார்லிமெண்ட் செய்த பிரச்சனைகள் ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே நான் பார்த்துருப்பீங்கள்ல. ஆக்சுவலி இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கப்பா. இப்போ மிந்தி மாதிரிலாம் இல்லை, WW சேனல் ஃபுல் ஷோவையும் ஓரளவுக்கு அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்லேயே WW பார்க்கலாம். நிறைய எபிசோட் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் மிந்தியெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க, அவங்க கண்ட்ரியில் வராதுன்னு. ஆனால் இப்போ காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா லோகன் பால் லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கேரிங் கிராஸ் மூலியமாக நான் வின் பண்ணலை, நான் வந்து நேர்மையாக தான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜில் பேசியிருப்பார். ஆக்சுவலி கேரிங் கிராஸ் வந்து லோகன் பாலுக்கு எதிராக வந்தார். ஏஜே ஸ்டில் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஜே ஸ்டைல் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல கேரிங் கிராஸ் வந்து 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுது. ஸோ ஃபைனலி WWE பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸ்க்கு ஒரு ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸை பற்றி நீ எதுக்கு ரெசல்மேனியாவில் வந்தேன் கேட்குறாரு. நான் வந்து சீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஸோ கேரிங் கிராஸை பொறுத்த வரைக்கும் சீட் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார்ல, அதுக்காக தான் வந்தேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்கு வாக்குவாரம் நடக்கும்போது இப்போ மெயின் ஸ்டேஜில் டக்குன்னு கேமராவை காட்டுறாங்க. பார்த்தா ஹெவி சாம்பியன்ஷிப்பை தோற்று போன குந்தர் இருக்கிறார்ல, அவர் செம்ம கடுப்பாக மைக்கேல் கோல்ட்டை வந்து செம்மையாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்லீப்பரில் கழுத்தை பிடிச்சி நெருக்கி வரல, அந்த நெருக்க பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு போடுறாரு. ஸோ பங்கமாகிட்டுங்க. இதை பார்த்த பேட் மெக்கஃபி ஓடி வந்து குந்தரை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிட்டு என் ஆளையை நீ அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு நிற்காரு. ஸோ குந்தர்லாம் செக்யூரிட்டிலாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் திடீர்னு மறுபடியும் போய் பேட் மெக்கஃபிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் லாக்கை போட்டார். பல பேர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் தலைமை பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் லாக்கை நிறுத்துகிற மாதிரி தெரில. காய்ஸ், அவர் ஸ்லீப்பர் லாக் போடும்போது அவருடைய கழுத்தை பார்த்தீங்களா, அதாவது பேட் மெக்கஃபியோட கழுத்தை பார்த்தீங்களா, அப்படி நெரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் நமக்கு தெரியும், பட் நான் ரியாலிட்டிக்காக காத்துன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த மனுஷன் அப்படி நெரிச்சிருக்காரு. ரத்தம் மூளைக்கு போகாட்டா நம்ம உடம்பு இப்படி தான் பார்த்தீங்கன்னா சவக்கும். ஸோ அந்த மாதிரி சவந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து மைக்கேல் கூட வண்டி வாங்கியிருக்காருல, 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் ரொம்ப அடிப்பட்டது பேட் மெக்கஃபி தான், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகிறாரு. ஸோ இப்போ மைக்கேல் கோல்கிட்ட நீங்கள் 2 பேர் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து ஜோ கிரேஸியை வந்து வர சொல்லியிருக்கிறேன், அவர் கமெண்ட்ரியை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து மைக்கேல் கோல் சொல்கிறாரு, பரவாயில்ல, இது என்னுடைய ஜாப், நான் ஜாப்பை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் போய் வந்து ரா கமெண்ட்ரியில் போய் உட்காடுறேன், நான் ரா கமெண்ட்ரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த நிலைமையிலையும் நான் பண்ணுறேன், குந்தர்கிட்ட அடி வாங்கின நிலைமையிலும் நான் பண்ணுறேன். ஸோ ஜோ செஸ்டியை வந்து உட்காந்துருக்காரு. 2 பேரும் அடிபட்டு இருக்காங்க, நான் அதனால் கமெண்ட்ரி டேபிளுக்கு வந்தேன், பட் ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்து மைக்கேல் கோலும் வாரேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மைக்கேல் கோலும் வராரு, ரசிகர் எல்லாருமே மைக்கேல் கோலை வரவேற்கிறாங்க. சரி, இது எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஒரு மேட்ச் நடக்க போகுது. நான் ஆவலோட எதிர்பார்த்த மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச், டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் பெண்டா. டாமினிக் மிஸ்டீரியும் வந்துட்டார், பென்டகனும் வந்துட்டார். 2 பேருமே சேர்ந்து இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. நான் கூட இதை கொஞ்சம் இதாக நடக்கும்போது மேபி உமன்ஸ் டைட்டில் மேட்ச் மாதிரி பெண்டாட்ட டைட்டில் கொடுத்துருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மேட்ச் செம்மங்க. பெண்டா தாங்க. இவருக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம்ல, பென்டகன், சண்டா பென்டகன், நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம். இந்த ரெஸ்லிங் கிங்கில் இருக்கிற பழைய வியூஸுக்கு தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இன்ஜுரியில் இருந்த ஜேடி மெக்டோனோ வந்துட்டார். அவர் வந்து பெண்டாக கீழே தள்ளி விட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்ட டாமினிக் மிஸ்டீரியோ ரொம்பவே க்ளீனாக பென்டகனை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். பெண்டா இந்த மேட்ச்சில் தோத்துட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் அகெயின் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டாமினிக் மிஸ்டீரியோ ரீடைன் பண்ணிட்டார். நீ உண்மையிலேயே சிங்கம் தான்ப்பா டாமினிக்கு, நான் அவருடைய பெரிய ஃபேன்.
வாண்டட் டைட்டில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் பழையபடி ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஆகிட்டு. ஆனால் என்ன, ஃபின் பேலருக்கு தான் சந்தோஷமே இல்லை. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகள்னு. ஆனால் சின்ராசை மட்டும் ஒரு ஓரமாக ஊற்றிங்களா அப்படின்னு பார்க்குறாரு போல இருக்குது. பாவங்க. சரி, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பிரேக்கப் உருவாக்க போகுது. ஸோ அந்த பிரேக்கப்பை உருவாக்க போகிறதே நம்ம ஃபின் பேலர் தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஏல்கிரானா அமெரிக்காண்டோவா இருக்கார்ல, அவரை பற்றின ஒரு விஷயங்கள். ஸோ இவர் வந்து அந்த காலத்து ரெஸ்லராம். ஸோ அப்போவே வந்து மல்யுத்தம் பண்ணுறாராம். அதை வந்து ப்ரொமோவாக போடுறாங்க. ஆமாம், அப்பத்துலேருந்து சண்டை போடுறாருன்னா அல்கோகனோட வயசாகி தானே இருப்பார். எப்படி இளந்தோலாக இருக்கிறாரு? ஒருவேளை கழுத்துக்கு கீழே யோகா பண்ணுறாரோ, இந்த வடிவில் சொன்ன மாதிரி மேபி இருக்கலாம். சரி, எல்கிரானா அமெரிக்கானோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராக்கு வரலை. ஏன்னா ஆல்ரெடி ரால இன்றைக்கி 3 மணி நேரம் அங்கே ரா நடந்தது. வழக்கமாக 2.5 மணி நேரம், நீ 3 மணி நேரம். அதனால தான் ரா ரிவ்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் அவர் பேசுகிறாரு. நான் வந்து சிஎம் பாங்கிட்ட இருந்தும் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்தும் பால் ஹேமனை புட்டிங்கி நான் வச்சுருக்கிறேன். பால் ஹேமன் இதுக்கப்புறமா என்னுடைய வாய்ஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்த சிஎம் பாங் சும்மா இருப்பாரா, கோவத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. செத்ராலன்ஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறமா சிஎம் பாங்க செத்ராலன்ஸ் அடிச்சதுக்கப்புறமா சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட்லி பால் ஹேமன் பார்க்க போகிறாரு. என்னையா அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு. ஒன்றை தாண்ட அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமனை பார்த்து சிஎம் பாங் சொல்கிறாரு. அப்போ செத்ராலன்ஸ் வந்து பால் ஹேமனை சேவ் பண்ணிட்டாரு. சிஎம் பாங்குக்கு ஸ்க்ரோல் ஸ்டாம்லாம் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டாரு. இப்போ பார்லிமெண்ட் சொல்றாரு 2025 இதுக்கப்புறமா ஒரு நியூ ஜெனரேஷன் தலைவனா அவங்க செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான் இருக்க போறாரு. நியூ தலைவன் செத் ராலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. 2026 இருக்குல்ல, 25 தானே, 2026 ரசல்மேனியாவில் வந்து செத்ரோல்ஸ் தான் அகைன் மெயின் இவெண்ட் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பால் ஹேமன் சொல்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் என்று வராரு. செம்ம கோதல ரோமன் ரெயின்ஸ் வராருங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி செத்ராலன்ஸ் தூக்கி ஒரு மூலையில் போட்டார். பால் ஹேமன் பார்க்குற அதே நேரத்தில் பால் ஹேமனுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு போட்டுட்டாரு. ஸோ பால் எப்படிப்பட்ட மனுஷங்க, அடி வாங்கி கிடக்கிறாரு. சரி, அடுத்து ஸ்பியர் தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து நிற்கிறாரு. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ஒரு அன்பிரிடிக்டபிள். ரசல்மேனியா டே 2 பொறுத்த வரைக்கும் சுமாராக போச்சு. ஆனால் டே 1 ஆல்ரெடி நிறைய ட்விஸ்ட்டு. இப்போ அடுத்த ஒரு ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்திருக்காரு. ஸோ செத்ராலன்ஸ் பார்க்காரு என்னடா அப்படின்னு. அடுத்தது சிஎம் பாங்குக்கு ஒரு ஸ்பியரை போட்டுட்டு செத்ராலன்ஸ் பக்கமாக நிற்கும்போது செத்ராலன்ஸ் வந்து தோலை கை போட்டுட்டு சொல்கிறாரு, இவன் என்னோடைய ஆள், நான் தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடாடாடாடாடாடா, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்களாப்பா. அதுக்கப்புறமா செத்ராலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுன்னு சொன்னார். ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர் போடும்போது அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அடுத்தது இவருடைய புல்லட் ஸ்பியர் இருக்குல்ல, அதை போடுறாரு. ஸோ அந்த ஸ்பியரை போட்ட உடனே ரோமன் இதாகிட்டார். அதுக்கப்புறமா என்ன, ரிங்குக்கு மேலே இவங்க எல்லாருமே ஒன்றா கையை தூக்கி காட்டி நாங்கள் தான் ஃப்யூச்சர், நாங்கள் தான் இதுக்கப்புறமா WWE ஆள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி காட்டி இன்றைக்கி ராவை முடிச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி ரா எப்படி இருந்ததுன்னா 10க்கு 10 மார்க் நான் அள்ளி கொடுப்பேன். நல்லா இருந்தது. ஸோ எப்படி சொல்ல, நீங்கள் இன்றைக்கி பண்ண ஒரு சில விஷயங்களை ரசல்மேனியாவில் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் மண்டே நைட் ரா ஓகே செம சூப்பர். இதே மாதிரி ஒரு மண்டே நைட் ராவை நீங்கள் இதுக்கப்புறமா கொடுப்பீங்களான்னு தெரில. இந்த வருடம் ரா டெபிட் மண்டே நைட் ராவை விட இது நல்லா இருக்குது. ஹெட்ஸ் ஆஃப், நான் சல்யூட் அடிக்கிறேன் மக்களே.